ஸ்ட்ரங்க் ஆஃப் போன்ஸ். எலிஃபெண்ட்டோட போன் பாருங்கள் எப்படி இருக்குது. 2 எலிஃபெண்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து கிரேவி ஜீப்ரான்னு சொல்லுவாங்க. இப்போ என்டேஞ்சர் ஸ்பீஷஸாக இருக்குது. வெறும் 3000 தான் அங்கே இப்போதைக்கு இருக்காங்க. கிங் த லயன் கிங் அவரு பார்க்குறீங்களா. இதான் வந்து சதர்ன் ஒயிட் ரைனோஸு. ஓகே, இங்கே பாரு பிக்மி ஹிப்போபொட்டமஸ். ஸோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஓ மை காட். ஒரங்குட்டான் வராரு பாருங்கள். ஒரு பெரிய ஒரங்குட்டான், ஒரு ஸ்மால் ஒரங்குட்டான். இவங்களாம் ஆஃப்ரிக்கன் ஹண்டிங் டாக் ஃபாக்ஸ் மாதிரி. இங்கே பாருங்க ஸ்கூலில் வந்து ஜூ கூப்பிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். பேர் வந்து நயாலா. மட் ஸ்பா. இல்லை இந்த ஸ்பேனோடைய பீக்கு இந்த ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரியான பீக் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ ஸ்கூலில் வந்து ஜூ கூப்பிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். சின்ன குழந்தைங்களாம் வந்து ஃபேன் வச்சுன்னு சுற்றி நிற்குது கையில். ஜெயனடா நாம். ஓகே, ஸோ நம்ம இப்போது மெயினானது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சென்சரி கார்டன், ஒரங்குட்டான் இன்சைடு போனோம். டைகரு, ஆஸ்திரேலியா பார்த்தோம். பிகி இப்போ பார்த்தோம். இங்கே போய்ட்டு இருக்கோம். இது போய் ஒரு ரவுண்ட் வச்சுட்டு இப்படியா வராங்க. ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இது தான், சரிங்களா. என்ட்ரன்ஸ் வந்த உடனே வேறு கிட்ஸ் எல்லாருமே லைனாக கொண்டு வர்றாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ட்ராம்ப் வச்சு கூட்டு போகலாம். இவங்க நடக்க வச்சே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஓகே, ஹலோ கொஸ்டின்லாம் கேட்பாங்க போலக்கு, அதனால் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ராம்பில் இறங்கி ஃபஸ்ட் ஃபேஸ் போவோம், இல்லைன்னா செகண்ட் ஃபேஸ் போவோம், சரிங்களா. மெயினான அனிமல்ஸ் மட்டும் கவர் பண்ணுவாங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இல்லை. சாரா மாதிரி ஒரு பொண்ணு பயங்கரமாக கொஸ்டின் கேட்டுன்னு வந்துங்க. ஃப்ரெண்டில் அவங்க டீச்சர் சும்மா போட்டு அசாடுற மாதிரியான கொஸ்டின்ஸு. ஓகே, இங்கே பாரு பிக்மி ஹிப்போபொட்டமஸ். ஸோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஓ மை காட். ஒரு காலில் மட்டும் வச்சு ஸ்விம் பண்ணி அதனால ஃப்ளோட் பண்ண முடியாது. ஒரே ஒரு ரைட் காலை மட்டும் வச்சு ஹம்ப் பண்ணி போவாங்க. ஓ இவ்வளோ பேர் கூட்டத்துக்கு நடுவில் நான் வந்து மாட்டினேன். இந்த கூட்டம் ஒன்றுமே நவர மாட்டுது. ரொம்ப சந்தோஷமாக சுற்றி நிற்குதுங்க. இப்போனால் ஒரு கொஸ்டின் மேலே கொஸ்டின் அவங்க டீச்சரை போட்டு கேள்வி மேலே கேட்டு உயிர் எடுக்குது. ஓகே, 11:30 AM டெய்லி டோக்கன் ஃபீடிங்ஸ். 9:30 AM, 11:45, 4:30 PM. 4:30க்கு நம்ம பார்க்க முடியாது, 3:30க்கும் பார்க்க முடியாது. ஸோ நம்ம பார்ப்போம். எலிஃபெண்ட் இருக்கிற ஏரியா வாங்க எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ 2 எலிஃபெண்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒன்று வேறு ஒரு கலரில், இன்னொரு வேறு ஒரு கலரில். இதில் வந்து ஃபீடிங் செஷன் கொடுப்பாங்க. 2 hours once, 3 hours once, 3:30, 4:30, 11:30. ஸோ இந்த மாதிரி அங்கே பாருங்கள். அவருக்கு அடியில் ஏதோ வேறைக்கு அடியில் ஏதோ விட்டு எவ்வளோ தூரம் தும்பிக்கை எவ்வளோ தூரம் போயிடுது பாருங்கள். உள்ளே ஒரு காலத்துக்கு தும்பிக்கை உள்ளே பாதி முக்கால் தும்பிக்கை உள்ளே போயிடுச்சிங்க. அங்கே பாருங்கள் அந்த முக்கால் தும்பிக்கை உள்ளேருந்து எவ்வளோ தூரம் வரப்போகுதுன்னு பாருங்கள். பாப்பா ஏதாவது சாப்பிட்டு வந்துடுங்க வாயில். ஸோ க்யூட்டில் பாருங்க. ஸோ நம்ம இப்போ இதாங்க பார்க்க வந்துட்டுருக்கோம். கேலரியில் எவ்வளோ கேலரி வச்சுருக்காங்க பாருங்கள். சாப்பாடு கொடுக்கும்போது எல்லோரும் அப்படியே உட்காந்து பார்க்குறதுக்கு. ரோட் எலிஃபெண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபைண்டிங் ஆஃப் மண்டல் லேக் ரோட் 23. இங்கே பாருங்கள் எலிஃபெண்ட்ஸ் ட்ரங்க் ராக்கெட்டு, ஸ்ட்ரங்க் ஆஃப் போன்ஸ். எலிஃபெண்ட்டோட போன் பாருங்கள் எப்படி இருக்குது. வா எல்லாம் ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் எலிஃபெண்ட் பாருங்கள். சவன்னா எலிஃபெண்ட் அவங்க த லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் எலிஃபெண்ட்ஸ். ரெக்கார்ட் ஹைட் 3.96. ஸ்ரீலங்கன் எலிஃபெண்ட்டு, சுமத்ரன் எலிஃபெண்ட்டு, சவுத் ஃபாரஸ்ட் ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டு, மெயின்லேண்ட் எலிஃபெண்ட்டு, போர்னியோ பிகிமி எலிஃபெண்ட்டை நம்ம பார்த்தோம். ரொம்ப குட்டியாக இருந்து வேர்டு எலிஃபெண்ட்ஸ் லீவாம். ஸோ ஏஷியன் எலிஃபெண்ட்ஸ் பிட்வீன் 35,000 to 50,000. இந்தியா தான் இருக்குல்ல அதிகமாக 20,000 24,000 வச்சுருக்கு. ஸ்ரீலங்கா அடுத்தபடியாக. ஓ மை காட், இந்தியா இங்கே பார் 20,000 to 24,000 எலிஃபெண்ட்ஸ் நம்ம தான் வச்சுருக்காங்க ஏஷியாலேயே. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீலங்கா வச்சுருக்காங்க, தாய்லாண்டு, லாவோஸ் கூட வச்சுருக்கானுங்க 3000 எலிஃபெண்ட். நம்ம லாவோஸ் கூட போனோம். கம்போடியா போனோம், வியட்நாம் போனோம். பரவாயில்லையே அதிகமான எலிஃபெண்ட் இருக்குல்ல இந்தியா தான் வச்சுருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 4 லட்சம் எலிஃபெண்ட் இருக்குங்க ஒட்டு மொத்தமாக ஏஷியன் எலிஃபெண்ட்ஸ்லேயே. அதான் சொல்லியிருக்காங்க. ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்ஸ் 4 லட்சம். ஆஃப்ரிக்கா தான் இருக்குல்ல அதிகம். 4 லட்சம் எங்கே தூக்கி போட்டாங்களே. ஒயிட் கேர்ளு, மோர் ட்ரக்ஸு, டஸ்க் அண்ட் டஷஸ்ஸு பாருங்க, மெஷின்ஸு, மோல் ஆஃப்ரிக்கன்டா, மோலாஸ் மெச்சூர் ஏஷியன் எலிஃபெண்ட்ஸ் சொல்ல வச்சுருக்கானுங்க. எலிஃபெண்ட்டோட பல்லு பாருங்கள். எலிஃபெண்ட்ஸ் ஆர் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட் பை இந்தியன்
ராயலிட்டிஸ் ஆஃப் டைகர் போட்ஸ் பற்றியா இந்தியன்ஸ் ராயல்ட்டிக்காக தான் நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாங்க. அதான் போர்லலாம் ராஜாக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்களே, ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் கொஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஃபார் மோர் அண்ட் ப்ளே. ஆனால் அதெல்லாம் டைம் இல்லை நம்மளுக்கு. அங்கே படிச்சிருந்தோம்ல நம்ம, அதோட இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எலிஃபண்ட்டோட சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ் தான் இருக்குல்லே வெயிட்டஸ்ட் அனிமல் இந்த லேண்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 12,560 கிலோஸ் தான் இருக்குல்லே லார்ஜஸ்ட் இதில் வந்து ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை தான் வந்து ஆஃப்ரிக்காவில் சொல்கிறாங்க சவானா எலிஃபென்ட்ஸ்னு சொல்லக்கூடியது. அதோட ஹைட் பார்த்திங்கன்னா 3.96 மீட்டர் டால் இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இருக்குல்லே ரொம்ப டாலஸ்ட் அனிமல். இந்த மாதிரி எலிஃபண்ட்டுக்கெலாம் நம்ம ஹியூமன்ஸை விட 5 டைம்ஸ் வந்து பிரெயின் வேலை செய்யுமா. ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துச்சு ஞாபகத்துச்சுன்னா அது மறக்கவே மறக்காதாங்க. எலிஃபண்ட்டோட டஸ்க்கு இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்கு மேலே ஒரு கேவிட்டி கொடுத்துருக்காங்க, டஸ்க்கு மேலே ஒரு கேவிட்டி. ஸோ ஓவராலாக 2 லட்சம் எலிஃபண்ட்டுக்கிட்ட ஆஃப்ரிக்கன்லேருந்து இருக்குங்க. இருக்குல்ல அவங்க தான் அதிகமாக ஆஃப்ரிக்கன்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டு ஆஃப்ரிக்கா ஏஷியன் எலிஃபென்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்தியா தான் நம்பர் 1 இருக்குது. ஸோ 15,000லேருந்து 20,000 எலிஃபென்ட்ஸ் கிட்டே வச்சுருக்காங்களாங்க ஏஷியனில் இந்தியன்ஸு. அதுக்கப்புறம் வியட்நாம், லாவோஸு, நிறைய மயன்மார், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதில் பொர்னியோவிலையும் 1000 to 2000. பட் செகண்ட்லாம் பார்த்திங்கன்னா 1000, 2000, 1500, 2500. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப குறவாக தான் வச்சுருக்காங்க, ரொம்பலாம் இல்லை. பொர்னியோவில் பார்த்திங்கன்னா பிக்மி எலிஃபென்ட்ஸ் நம்ம பார்த்தோம், ரொம்ப குட்டை யானைன்னு வாங்கல, அதை பார்த்தோம். இன்னும் ஒரு கேலரி பாருங்கள் எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க பாருங்கள் கேலரி. சிங்கப்பூர் ஜூவில் ஏதாவது ஷோ டைமிங்லாம் வந்தோம்னா, இது வீக் டேஸ்னால காலியாக இருக்குது. வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா செம்ம ஃபுல்லாக இருக்கும், நாங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, நம்ம இந்த ஒரு ஷார்ட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ராப்அப் பண்ணுவோங்க நைட் சஃபாரிக்கு போகிறதுக்கு. இருக்குன்னு தெரியுங்க. ஸோ ஷோ பண்ணுவோம் உங்களுக்கு எடுத்துன்னு வந்து. பார்த்தீங்களா, உப்பு சைவத்துக்கு ஒரு கண்ட மீனை கொண்டு கலர் கலரான கொக்குங்க. என்ன அது, நம்ம மட்டும் உள்ளே வந்துட்டோம், இது உள்ளே வரலாமான்னு தெரியலையே. பாருங்க, இந்த சைடு வரலாமா தெரியல, இது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம போகலாமா, ஏதாவது அனிமல் ஏதாவது சுற்றுக்காக வச்சுருக்காங்களா இந்த இடம். ஓ, கீப் டோர்ஸ் க்ளோஸ். அதுக்குள்ளே வரக்கூடாது போல, நம்ம போயிடலாம் திருப்பி க்ளீன் பண்ணுறதா இடம் வச்சிரு. ஓகே, செக்யூரிட்டி ஓப்பனில் இருந்ததுனால நம்ம வந்துட்டோம். நீ பாருங்கள், இந்த சைடில் வந்து செக்யூரிட்டிக்கெலாம் இது பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. நோ என்ட்ரி போல சிட்லி. சரி, நம்ம போயிடுவோம். ஏதோ விஷுவல் கொண்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, இங்கே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், ஷோ பண்ணுறது. ஸோ அதுக்கு வரக்கூடாது போல இருக்கு. ஸோ இதில் நம்ம அலர்ட் கிடையாது, இதெல்லாம் இங்கே தான் ஷோ பார்க்கணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க மெயின்டெனன்ஸ்க்காக. ஓகே, நம்ம கேலரி ஷோ இங்கே தான். ஸோ இங்கே ஃபுல்லாக இப்படி உட்காந்து லைனாக உட்காந்து நீங்கள் எடுத்து வந்து ஷோக்கு பண்ணுவாங்க போல, பேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து
நம்ம பார்ப்போம் அது. ஓ மை காட், இங்கே பாருங்க அது கால் எடுத்து வச்சுக்கிறான். முடி வாட் அ ஹெட்ஏக் ரைனோஸ் அப்படின்னு டு பிரிங் தி எக்ஸ்டென்ஷன்ஸ். ஆஃப்ரிக்காவில் பிளாக் ரைனோ, ஒயிட் ரைனோஸ் இருக்குது. இந்தியாவில் இந்தியன் ரைனோ, சுமத்ரா ரைனோ, ஜாவன் ரைனோ. The word rhino means horned nose. Rhino horn is a bunch of hair glued together. சுமத்ரன் ரைனோ வெயிட் பாருங்கள் 700 கிலோ, பிளாக் ரைனோ 1800 கிலோ, ஒயிட் ரைனோ 4600 கிலோ, ஸோ ஜாவன் ரைனோ 4600 கிலோ, இந்தியன் ரைனோ பார்த்திங்கன்னா 3200 கிலோ வாங்க. ஸோ இதோட ஹார்ன் ஹைட் 1 மீட்டர், 0.2 மீட்ரு, 0.8 மீட்டர் இருக்குது. ரொம்ப பெரிய அதிகமாக வந்து ஒயிட் ரைனோ தாங்க, 1.5 மீட்டர், அது லாங்கஸ்ட் ரைனோ. வாவ், எவ்வளோ பெரிய அனிமல் பாருங்கள். பார்க்குறீங்களா, இதான் வந்து சதர்ன் ஒயிட் ரைனோஸு. ஸோ இந்த ரைனோசர்ஸ் தான் லேண்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமலுங்க. இன்னும் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிருக்காங்களாம், இதோடைய ஃபீட் மட்டும் எப்படி இவ்வளோ டைனியான ஃபீட்டில் இவ்வளோ பெரிய வெயிட்டை கேரி பண்ணுறது அப்படின்றாங்க. ஸோ இதோட மவுத்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் அந்த மவுத்து. ஏன்னா இந்த கிராஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிராஸ்லாம் கட் பண்ணுறதுக்காக அது ஸ்கொயர் ஷேப்பில் மவுத்து இருக்காங்க. இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டீத் இருக்காதான். ஸோ அதான் ஃப்ரண்ட்டில் டீத் இல்லாததுனால லிப்பு மட்டும் ஒயிட் கலரில் இருக்குவாங்க. ஸோ இது வந்து மனுஷனுடைய ப்ரொடெக்ஷன் கவரிங்லாம் இருந்ததுன்னா இந்த ரைனோஸை வந்து 48 இயர்ஸ் வரலாம் பாதுகாக்கலாமாங்க. இல்லைனா அதுவாக 33 to 43 இயர்ஸ் தான் இதோடைய ரிசர்வேஷன், இதோட பீரியட்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து டயட் வந்து வெறும் கிராஸ் தாங்க. ஸோ இது வந்து ஒயிட் ரைனோஸ் நம்ம சிங்கப்பூர் ஜூவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். கொடுக்குறாங்க $8 கொடுத்தீங்கன்னா 1.5 PM மதியானம் டைமில் வந்தீங்கன்னா இது வந்து ஆஃப்ரிக்கன் பெயிண்டட் டாக். அங்கே எப்படி இருக்கு பாருங்கள், பார்த்தீங்களா? டாக்னு சொல்லுவாங்களா, ஆஃப்ரிக்கன் ஒயிட் உல்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆஃப்ரிக்காவில் ஹண்டிங்காக கூட யூஸ் பண்ணுவாங்க அங்கே, ஆஃப்ரிக்கன் பேண்டட் டாக். இன்னும் இங்கே வந்து எதை மூணு பார்த்துக்கிறேன் வேற. மூணு பார்க்கலாம் பார்த்தீங்களா, ஆஃப்ரிக்கன் டாக் பாக்கிங் டாக். இது வந்து கிரேவி ஜீப்ரான்னு சொல்லுவாங்க. இப்போ என்டேஞ்சர் ஸ்பீஷஸாக இருக்குது. வெறும் 3000 தான் அங்கே இப்போதைக்கு இருக்காங்க.